கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு மூன்றாமான அனுபவங்களை எபேசு நிருபத்தில் இருந்து ஆராய்ந்து கற்றுத்தேர வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த அனுபவங்களுக்கூடாக தேவன் நடத்துவாராக என்று சொல்லி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். எபேசு நிருபம் பவுலடிகளார் எபேசு விசுவாசிகளுக்கு சிறையிருப்பில் இருந்து எழுதின வசனம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நிருபத்தின் மைய கருத்தே சுவிசேஷத்தின் மையம் என்று சொல்லலாம் என்று அநேக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அந்த மைய கருத்தாகிய கிறிஸ்துவுக்குள் என்ற மைய கருத்துக்குள் வைத்து நம்மை எல்லாவித ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லுகிறாரே, அதுவே சுவிசேஷத்தின் மையமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டபடியால் கிறிஸ்துவுக்குரியதெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரே காரணம் நம்மை கிறிஸ்துவனுடைய சகலவற்றாலும் நம்மை நிரப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருக்கிறது. அவருக்குள் நாம் அந்த பரிபூரணத்துக்குள் இருக்கிறோம். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். இது மாபெரும் உண்மை. கிறிஸ்துவுக்கு சொந்தமானதெல்லாம் நமக்கு சொந்தமானது. போன வாரமே நான் சொன்னேன், கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து அல்லாமல் ஒரு திட்டம் இல்லை. ஆகவேதான் நம்மை கிறிஸ்துவுக்குள் வைத்து அவருடைய நோக்கத்தை நம்மில் நிறைவேற்றுகிறார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியினால்தான் பிதாவினுடைய நோக்கம் கிறிஸ்துவின் மூலமாக நம் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. நம்முடைய ரட்சிப்பின் முழுவதுமே கிறிஸ்துவுக்குள் வைத்துதான் அந்த நோக்கத்தை நிறைவேற்று. எந்த பகுதியாயிருந்தாலும் நாம் முதலாவதாக இந்த சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நாம் அநேக நாட்கள் பார்த்தோம். ஆனா அடுத்த வசனத்தில் வரும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அதற்கும் இதற்கும் தொடர்பு உள்ளதாக இங்க ஜஸ்ட் ஆஸ் என்று ஆரம்பிக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆஸ்னா அதன்படி, கிறிஸ்துவுக்குள் நம்மை வைத்து ஆசீர்வதித்தபடி, அல்லது இங்க 3வது வசனத்தில் சொன்னது 4வது 5ஆம் 6ஆம் வசனங்கள் சொன்னதை சார்ந்து என்றும் எடுத்துக்கொள்ளலாம். both ways you can take it. ஏன்னா தமிழ் அது போடல, ஆங்கிலம் அக்கார்டிங் டு ஜஸ்ட் as என்று சொல்லிதான் அந்த 4ஆம் வசனம் ஆரம்பிப்பதை பார்க்கலாம். என்ன பண்ணாரா, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் அன்பில் குற்றமற்றவர்களும் பரிசுத்தமுள்ளவர்களுமாய் இருக்கும்படிக்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே, திரும்பவும் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் வைத்து நம்மை தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரே காரணத்தினால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். No other reason. The only reason why we are chosen is because we are in Christ. கிறிஸ்துவுக்குள் வைத்து நமக்கு தந்த ஆசீர்வாதங்களை பட்டியலிட்டு சொல்லுகிறார் என்றும் சொல்ல முடியும். கிறிஸ்துவுக்குள் வைத்து நமக்கு பட்டியலிட்டு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் முதலாவதாக சகல ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக என்ன சொல்லுகிறார், நம்மை அவர் தெரிந்து கொண்டது. அதை நீங்க அவருடைய இதை பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தில் இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் எல்லாம் தொடர்ந்து ஒரே வார்த்தையாக சொல்லுகிறார். நம்ம தமிழ் பைபிள் ஆசீர்வதித்திருக்கிறான்னு சொன்னாலும் ஆங்கிலத்தில் ஜஸ்ட் as, அது கண்டினியூஷன் தான் இருக்கிறது. ஆகவே நாம் இந்த 5ஆம் 6ஆம் வசனத்தை படிக்காமல் இதை தனியாக படிக்க முடியாது. அப்ப பாருங்க என்ன சொல்றார் பாருங்க. பிதாவானவர் தம்முடைய தயவுள்ள சித்தம், முதல் காரியம் அதை தான் சொல்றார். 6ல இருந்து வாசிக்கிறேன். பிதாவானவர் தம்முடைய தயவுள்ள சித்தம், குட் பிளஷர் அப்படின்னு தான் சொல்றாரு.
நம்மை கிறிஸ்து மூலமாக நம்ம எல்லோரையும் அவருடைய தயவுள்ள சித்தத்தை கிறிஸ்து மூலமாக நிறைவேற்றுகிறார். திரும்பவும் சொல்றேன், அவருடைய தயவுள்ள சித்தத்தை எல்லாம் கிறிஸ்து மூலமாக நிறைவேற்றுகிறார். ஏன் அவ்வாறு செய்கிறார்? நாம் தவறக்கூடாது. கிறிஸ்துவின் திட்டம், பிதாவின் திட்டம் அது தவற முடியாத அளவுக்கு கிறிஸ்துவுக்குள் வைத்து அதை நிறைவேற்றுகிறார். ஆதாமுக்குள் இருந்தோமானால் அதை நிறைவேற, அவன் தவறுகிற மனுஷன். தவறாத கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் நாம் தவறவும் முடியாது, ஆசீர்வாதத்தை இழக்கவும் முடியாது, நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை இழக்கவும் முடியாது, நம்முடைய குமாரத்துவத்தை இழக்கவும் முடியாது. ஏன்? கிறிஸ்துவுக்குள் வைக்கிறார். அதுதான் இங்க சொல்றாரு, அவருடைய தயவுள்ள சித்தம், அக்கார்டிங் டு ஹிஸ் குட் பிளஷர். அப்படின்னு அவருக்கு ரொம்ப இன்பம் அளிக்கிற நன்மையான சித்தம், அவருக்கு இன்பம் அளிக்கிற நன்மையான சித்தம் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் வைத்து அவருடைய குமாரனாக வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருந்த முன் தீர்மானத்தின்படி, அதுதான சொல்றாரு, இயேசு கிறிஸ்து மூலமாய் சுவிகார புத்திரர் ஆகும்படி அவர் முன் குறித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, பிதாவாகிய தேவனுடைய தயவுள்ள சித்தம், உங்களையும் என்னையும் குறித்த சித்தத்தை இங்கு சொல்லுகிறார். அவருடைய சித்தம் அது மிக நன்மையான, அவருக்கு பிரியமான பூரண சித்தம் என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள் வைத்து நம்மை அவருடைய சுவிகார புத்திரன், அதாவது அவர் தத்தெடுக்கும் குமாரனாக நம்மை முன் தீர்மானித்து விட்டார். இது என்னுடைய திட்டம் அல்ல, உங்களுடைய திட்டம் அல்ல, அது தேவனுடைய திட்டம், தேவனுடைய ஆசை. அது தவறவே முடியாது. அதுதான் சொல்றாரு, இது எதை காண்பிக்கிறதாம்? பிரியமான கிறிஸ்துவுக்குள் வைத்து நமக்கு மாபெரும் ஒரு காரியத்தை கொடுத்ததாக சொல்லுகிறார் 5ஆம் வசனத்திலே. கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அவர் பாருங்க, பிதாவாகிய தேவன் அவர் நமக்கு தந்தருளின, குமாரன் மூலமாக தந்தருளின கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. இவையெல்லாம் ஏன் அவர் செய்கிறார்? அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. நீங்களும் நானும் அந்த கிருபையின் மகிமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் அந்த கிருபையின் மகத்துவத்தை, உன்னதத்தை, புகழ்ச்சியை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று சொல்லுகிறார். அதை வெளிப்படுத்துகிறார். நாம் கிருபையை வெளிப்பாடாக பெற வேண்டும் என்பதற்காக இதை நாம் வெளிப்பாடாக இந்த வசனங்களை அறிந்து கொண்டோமானால் எல்லாமே இங்க யார் செய்வதாக சொல்லுகிறார்? பிதாவாகிய தேவனே. நான் தான் சொல்றேன், 4, 5, 6 வசனங்களில் அவரே செய்வதாக எல்லாவற்றையும் சொல்லுகிறார். அப்போ நமக்கு அங்க செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அவர் செய்கிறார். நம்முடைய வேலையெல்லாம் விசுவாசித்து அனுபவிப்பது மாத்திரம்தான். இதுதான் நம்ம ஆழமா இந்த கிருபையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முதல் அதிகாரத்தை படிக்கும் பொழுது திரும்ப திரும்ப அவர் அதை வலியுறுத்துவதை பார்க்கலாம். பிதாவாகிய தேவன், திரும்ப படிக்கிறத, நமக்கு தந்தருளின அவருடைய மகிமையின் புகழ்ச்சி கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்து நமக்கு தந்தார். பிரியமானவருக்குள் பிதாவானமாய் தேவன் என்ன பண்ணாராம்? அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக, அவருடைய கிருபையின் மகிமையின் புகழ்ச்சிக்காக பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சாரா? கிறிஸ்துவுக்குள் வைத்து நமக்கு தந்தருளின கிருபை என்று சொல்லுகிறார். இது மாபெரும் ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்திலே மாபெரும் ஆசீர்வாதம்.
கிறிஸ்துவுக்குள் வைத்து பிதாவினுடைய கிருபையை நமக்கு தந்தது. கிருபை என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவை தான் குறிக்கிறது, அது சந்தேகமே இல்லை. அதாவது கிறிஸ்துவே எனக்கு எல்லாவுமானார் என்றால் அதுதான் கிருபை. இங்க என்ன சொல்லுகிறார்? அந்த மகிமையின் புகழ்ச்சி. அப்போ கிறிஸ்துவுக்குள் வைத்தபடியினால்தான் அந்த கிருபையை நாங்களும் நீங்களும் அனுபவிக்க முடிகிறது, பெற்றுக்கொள்ள முடிகிறது. கிறிஸ்து இல்லாமல் இந்த கிருபையை நாம் பெற்று கொள்ளவே முடியாது. அதை தான் இங்கு சொல்லுகிறார். அந்த கிருபையினுடைய மகத்துவம், உன்னதம், அந்த மகிமை, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான், அதற்கு புகழ்ச்சி உண்டாகும் விதமாக என்ன பண்ணாராம்? நம்மை முன்குறித்தார். அவருடைய குமாரன் ஆகும்படி நம்மை முன்குறித்தார் என்று சொல்லுகிறார். இப்ப பாருங்க, 4ஆம் வசனத்துல தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். 5ல அந்த கிருபை நமக்கு தரப்பட்டதை சொல்லுகிறார். அதன் உன்னதத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நம்மை குமாரனாக முன்குறித்தார் என்று சொல்லும் பொழுது, இவைகளெல்லாம் எப்பொழுது செய்தார் அல்லது எப்பொழுது செய்ய போகிறார்? செய்ய போகவில்லைங்க, செய்து விட்டார். எப்பொழுது? உலக தோற்றத்திற்கு முன்பே. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டாம். உலக தோற்றத்திற்கு முன்னா என்னங்க? இந்த பூமி, இந்த சமுத்திரம், நம்ம காண்கிற எந்த பொருளும் இல்லாத காலம் நம்ம ஆண்டவர் முன்குறித்த காலம். என்னவாக? குமாரனாக, அவருடைய கிருபைக்கு மகிழ்ச்சியின் புகழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, மாசற்றலாய் இருப்பதற்கு நம்மை முன்குறித்து தெரிந்து கொண்டது. உலகமே உண்டாவது சொல்ல போனா இன்னும் ஏஞ்சல்ஸே உண்டாகல, தேவ தூதர்களே சிருஷ்டிக்கப்படல. தேவ தூதர் சிருஷ்டிக்கப்படலனா அந்த விழுந்து போன தூதன் இருக்கான லூசிபர், சாத்தான், அவனும் சிருஷ்டிக்கப்படல. அதுக்கு முன்னாடி உங்களையும் என்னையும். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், இந்த மனுஷனை நீங்க நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம். ஏன்? ஆண்டவருடைய நினைவிலே இந்த தூதர்கள் மற்ற உலக காரியங்களை எல்லாம் சிருஷ்டிக்கும் முன்பாகவே அவர் உங்க மேல என் மேல ஒரு நினைவோடு நம்மை திரியேக தேவனாகிய கிறிஸ்துவுக்குள் வைத்து அவருடைய சாயலுக்கு மாற்றி அவரை போல இந்த உலகத்திற்கு காண்பிப்பதுதான் அவருக்கு தயவுள்ள சித்தம், இல்லது பிரியமான நன்மையான சித்தம் என்று சொல்லுகிறது. அப்ப யோசித்து பாருங்க, ஹவு கிரேட் இட் இஸ். நம்ம திரும்ப திரும்ப நமக்கு சொல்ல வேண்டியதான், டே சாத்தானே, உலக தோற்றத்திற்கு முன்பே, நீ உருவாகும் முன்னே, நீ விழுந்து போகும் முன்னே ஆண்டவர் என்னை முன்குறித்து தெரிந்து கொண்டார். எதற்கு என்னை முன்குறித்து தெரிந்து கொண்டார்? குமாரனாக இருக்க, ஆசீர்வாதத்தில் வாழ, அன்பிலே குற்றமற்றவனும் பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்க. அப்ப பாருங்க, பிழையோ குற்றமோ இல்லாத பரிசுத்தம் உள்ளவனாக வாழ அவர் முன்குறித்து அவர் தெரிந்து கொண்டார். அப்ப பாருங்க, இந்த கிருபை எவ்வளவு பெரியது. அதாவது என்னை ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்து விட்டார். எல்லா ஆசீர்வாதமும் அதை நினைக்கும் பொழுதெல்லாம் இருதயத்தில் என்று. அதனாலதாங்க பவுலடிகளார் என்ன சொல்றாரு? தேவனுக்கு சோத்திரம் என்று ஆரம்பிக்கிறார். ஏன்? நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். சோத்திரம் தான் சொல்றாரு. அதுதான் விசுவாசத்தின் பாடல். சோத்திரம் என்று பாருங்க, அதை விட இன்னும் கொஞ்சம் உச்சக்கட்ட நம்ம சோத்திரம் சொல்ல வேண்டுமானால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம். அவர்
குமாரன் மூலமாக எனக்கு அருளின பிரியமானவருக்குள் எனக்கு தந்தருளின கிருபைக்காக சோத்திரம். இரண்டாவது சோத்திரம் அதுதான். அந்த கிருபையின் சோத்திரத்துல அடுத்தது நம்ம என்ன சொல்றோம்? அந்த கிருபையினால என்னை பிதாவாகிய தேவனுக்கு குமாரனாய் இருக்கும்படி தத்தெடுக்க உலக தோற்றத்திற்கு முன்பே முன்குறித்து விட்டார். எவ்வளவு பெரிய பாக்கியங்க. அப்ப எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும். எல்லாம் நன்றி சொல்லுகிறதாக தான் இருக்குது. எவ்வளவு நம்ம செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. நன்றி, விசுவாசத்தில் நன்றி சொல்லி அனுபவிக்க சொல்லுகிறார். உலக தோற்றத்திற்கு முன்பே, ஒன்றுமே சிருஷ்டிக்கப்படாததற்கு முன்பே தேவன் வேலை செய்தார். இந்த ரட்சிப்பின் திட்டம் கிறிஸ்துவுக்குள் நம்மை வைப்பதும் உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்கொட்டியானவர் மூலம் என்று வேதம் சொல்லுவதை பார்க்கிறோம். எல்லாமே அவர் நம்மை பொறுத்தவரை, மனிதனை பொறுத்தவரை முதலாவதாக அவருடைய திட்டம் அவருடைய சித்தத்தில் உருவானது. அதற்கப்புறம் தான் மனிதனுக்கு இவைகளை எல்லாம் சிருஷ்டிக்கிறார். தூதர்களை சிருஷ்டித்தார் மனிதருக்கு பணிவிடை செய்யும்படி. வானம், பூமி, சமுத்திரம் எல்லாவற்றையும் அவனுக்கு நன்மையானவைகளை சிருஷ்டிப்பதை பார்க்கிறோம். இங்க என்ன சொல்றாரு? இவை எல்லாவற்றுக்கும் காரணம் அவருடைய குமாரன் எல்லாவற்றுக்கும் மேலாய் இருக்கும்படி, அவருக்கு மகிமை உண்டாகும்படி. He should be preeminent in everything. அங்க கொலோசியர் அதை அழகா சொல்லுவார் பாருங்க. அந்த காரணத்தை கொலோசியர் 1:15 நினைக்கிறாங்க. பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். He is preeminent before everything. அப்ப நீங்களும் நானும் அவருக்குள் வைக்கப்பட்டபடியால் முந்தின பேரானவர்களாய் இருக்கிறோம். அவர் முதற் பேரானவர், நாம் முந்தின பேரானவர்களாய் இருக்கிறோம். He was preeminent. We are preeminent with him because we are placed in him. அப்போ அவ்வளவு பெரிய பாக்கியத்தை மனிதனுக்கு கொடுத்திருக்காதான். அங்க சங்கீதக்காரன் சொல்றான், தேவதூதருக்கு கூட கொடுக்கல. அதை விட பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், அததான் எம்மாத்திரம் இந்த மனுஷனை அற்ப மனுஷனை என்று நினைக்கிறான். ஆனா நாம் அற்ப மனுஷர்கள் அல்ல, நாம் மகிமையானவர்கள். தேவனுடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்கள், அருமையானவர்கள், அருமையானவர்கள், விலையேற பெற்றவர்கள். அததான் இங்க சொல்லுகிறாரு. அதை சொல்லிவிட்டு தான் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? இதுக்கெல்லாம் நோக்கம் அவருடைய சாயலை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அவருடைய சாயல் ஆசீர்வாதத்தின் சாயல், அவருடைய சாயல் பரிசுத்தத்தின் சாயல், அவருடைய சாயல் கிருபையின் சாயல். அததான் அப்படியே வரிசையா சொல்லி கொண்டு வருகிறார். இந்த சாயலை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அப்ப பாருங்க, 4ஆம் வசனத்துல நம்மை முன்குறித்து தெரிந்து கொண்ட நோக்கத்தை சொல்லுகிறார். எப்படி? அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும், அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. எதற்கு இந்த கிருபை? எதற்கு எதற்கு நமக்கு கிருபை அருளப்பட்டது? பாவத்தில் வாழவா? நீ சில பேர் சொல்றாங்களே, கிருபனா பாவத்துல சரோதன. கிருபையை புரியாத சில வாலிபர்கள் அவ்வாறு சொல்லுவார்கள். பாவத்தில் வாழ கிருபத்துடன் என்னது இருக்கா? குற்றமற்றவர்களாக, அததான் பிழை இல்லாதவர்களாக, குற்றம் இல்லாதவர்களாக இருப்பதற்கு, பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு பிதா கிறிஸ்துவுக்குள் நமக்கு தந்தரலின கிருபை. நாம் அவருடைய குமாரர்கள். அது அவருடைய அன்பை காண்பிக்கிறது. அதுதான் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு.
இப்படிதானே? நம்மை குமார் என்று அழைக்கிறதுனாலே பிதா நம்மால் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது. அத சொல்லிட்டு தான் சொல்றாரு. அவர் மேல இந்த தெரிந்து கொள்ளுதலின் நம்பிக்கை உள்ளவன் யாராய் இருந்தாலும் அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறான் என்று சொல்லுகிறார். இதுதாங்க அவருடைய நோக்கம். அவருடைய எசன்ஸ், பிதாவினுடைய சுபாவத்தின் முழுமையும் பரிசுத்தம் 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 என்று பரலோகம் முழுவதும் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அவருடைய ஜீவன் என்றால் பரிசுத்தம். அல்ல, இங்க என்ன சொல்றாரு? பிழையே இல்லாத, there is no shadow of darkness. அப்படின்னா என்னங்க? இருளின் வேற்றுமையின் நிழல் கூட இல்ல. அங்க யாக்கோபு சொல்றாருல, யாக்கோபு 1:17-18 பூரணமான எந்த வரமும் நன்மையான அதுதாங்க கிருபை. கிருபை என்பது பூரணமான வரம், நன்மையான ஈவு. பூரணமான நன்மையான இலவசமாக நமக்கு தருகிறது ஜோதிகளின், அதுதான் இங்க சொல்றாரு, தம்முடைய கிருபை என்று சொல்லுகிறார். தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. ஆனால் அதை பிரியமானவருக்குள் வைத்து நம்ம அதை இழந்து போகக்கூடாது. அதை நாம் தவறாக உபயோகப்படுத்தக்கூடாது. அதை காணாமல் போக வைக்கக்கூடாது, உபயோகம் இல்லாமல் வைக்கக்கூடாது என்பதற்காக குமாரனுக்குள் வைத்து நமக்கு தருகிறார். அதுதான் அங்க சொல்றாரு. அங்க அதை சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்றாரு? அந்த ஜோதிகளின் பிதாவிடத்தில் கொஞ்சம் கூட இருள் இல்லைன்னு சொல்றார். அந்த பரிசுத்தத்தை தான் நாம் வாழும்படி அவர் முன்னதாக தீர்மானம் பண்ணிவிட்டார். இது அவருடைய தீர்மானம், அவருடைய தெரிந்து கொள்ளுதல். அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் பிழை இல்லாதவர்களும், அப்படின்னு குற்றமே பாவமே இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்பே, ஆதாம் பாவத்தில் விழுந்த பின்பு அல்ல, உலகத்தையும் ஆதாமையும் சிருஷ்டித்த பின்பல்ல, எல்லாவற்றையும் அவர் முடிவிலிருந்து பார்க்கிறவர். ஆகவே நம்மை அவ்வாறு பரிசுத்தம் உள்ளவர்களாக, பிழை இல்லாதவர்களாக நம்மை அவர் பார்க்கிறார். எதற்குங்க? நாம் அவ்வாறு வாழுவோம். அது அவருடைய அறிவாக இருக்கிறது. இட்ஸ் காட்ஸ் நாலேஜ் அபவுட் மீ, இட்ஸ் காட்ஸ் நாலேஜ் அபவுட் யூ. நம்மையும் உங்களையும் குறித்த தேவனுடைய அறிவு பரிசுத்தமும் பிழையும் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு, பரிசுத்தமும் பிழையும் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவருடைய குமாரனாக நம்மை முன்குறித்து தெரிந்து கொண்டார். அப்போ அது அவருடைய நோக்கமாய் இருக்கிறது. வேதம் முழுவதுமாக பார்க்கலாம். நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், நான் திரும்பவும் அந்த பழைய உடன்படிக்கையின் பிரமாணத்துக்கு கீழே போதிக்கிறேனா? இல்ல, கிருபைக்கு கீழே தான். ஏன்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ரோமர் 6:14 நீங்க கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளவே மாட்டாது என்று சொல்லுகிறார். எது மேற்கொள்ளாது? பாவம். அப்படின்னா என்ன அர்த்தங்க? பிழை குற்றம் இல்லாத பரிசுத்தவான்களாய் நீங்கள் கிருபைக்கு கீழ் இருக்கிறபடியால் வாழ்வீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ கிருபை நம்மில் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை. தேவன் நம்மை முன்குறித்த நோக்கம் எல்லாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை. திரும்பவும் சொல்லுகிறேன், அதுதான் தேவனுடைய திட்டம். கிருபை கொடுக்கப்பட்டபடியினாலே பாவத்தில் வாழ்வது தேவனுடைய திட்டம் அல்ல. கிருபை என்பது நம்மை
பிழை இல்லாதவர்களாக, குற்றம் இல்லாதவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக. அங்க நோ ஷேடோ ஆஃப் டார்க்னஸ், அதாவது இருளே இல்லாத வெளிச்சம், பாவமே இல்லாத பரிசுத்தம் என்று சொல்லுகிறார். அவ்வாறு நம்மை முன்குறித்தார் என்று சொல்லுகிறார். அததான் அங்க சொல்லும் பொழுது ரோமர் 8:29-30 முன்னறிந்து முன்குறித்து அழைத்தவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு, என்ன, பரிசுத்தத்தின் சாயல், குற்றமே இல்லாத, பாவமே இல்லாத பரிசுத்த சாயலில் ஒப்பாவதற்கு நம்மை முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அங்க எவ்வளவு ஓங்கி சொல்லிட்டுதான் இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் என் பட்சத்தில் இருந்தாரானால். இதெல்லாம் என்ன காண்பிக்கிறது? God is not for the angels or anything else. He is for me and you. எனக்காக, உங்களுக்காக. அவருடைய எண்ணம் எல்லாம், நினைவெல்லாம், சிந்தனை எல்லாம், ஆசையெல்லாம், விருப்பம் எல்லாம் இந்த மனிதன், இந்த மண்ணான மனிதன், ஏன் அவர் மூலமாக தம்முடைய குமாரனை மகிமைப்படுத்த வேண்டும், தம்முடைய கிருபையை உலகுக்கு காண்பிக்க வேண்டும், தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருக்கிறது. அதனாலதான் அதை இங்க சொல்லுகிறார். உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு தெரிந்து கொண்டபடியே, அவ்வாறு தெரிந்து கொண்டபடியினால்தான் நம்மை கிறிஸ்துவோடு ஒப்புரவாக்கி குமாரனாக்கினார் என்று அடுத்த வசனத்தில் முடிக்கிறார். அந்த குமாரனாக்கினபடியால் சகலவித ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இதுதான் இந்த 3, 4, 5, 6 வசனங்களை தொடர்ச்சியாக ஒரே சென்டென்ஸா பவுல் போயிறார். பவுலுடைய பிரச்சனையே அதுதான். அந்த புல் ஸ்டாப்பே வைக்க மாட்டாரு, அப்படியே தொடர்ந்து போயிடுவார். அததான் இங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, பிதா நம்மை தெரிந்து கொண்டு ஒரே நோக்கம், பரிசுத்தமும் பிழையற்றவர்களுமாய் அவரோடு ஒப்புரவாகி குமாரராக மாறி குமாரனுக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாம், சகல பரிபூரணத்தையும், சகல சம்பூரணத்தையும், அங்க ஒண்ணு கூட, ஒரு இருள் கூட இல்ல, அந்த இடத்தில் நாம் வாழ்வதுதான் அவர் தெரிந்து கொண்ட நோக்கம், அவருடைய தயவுள்ள சித்தம். அப்படின்னா அக்கார்டிங் டு ஹிஸ் குட் பிளஷர், நன்மையும் பிரியமுமான பரிபூரண சித்தம் என்று நம்ம அங்க வாசிக்கிறோம் ரோமர் 12:1. நன்மையும் பிரியமான பரிபூரண சித்தம். நம்மை இந்த தேவனுடைய சித்தம் என்ன, இதற்கு ஒப்பு கொடுக்க அங்க சொல்லுகிறார். அததான் ரோமர் 12:1 சொல்றாரு. தேவனுடைய தயவுள்ள சித்தம் அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை குற்றம் இல்லாதவர்களாக, பிழை இல்லாதவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக தெரிந்து கொண்டு பிதாவோடு ஒப்புரவாக்கி அவருடைய குமாரனாக்கி, குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் இருப்பதையெல்லாம் நமக்கு தந்து அதை சம்பூரண அந்த ஆசீர்வாதத்தில் அவருடைய சாயலை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். அதனாலதான் அங்க 12:1 என்ன சொல்றாரு பாருங்க. இதை வாசிக்கும் பொழுது அதையும் வாசிக்க நான் ஏவப்படுகிறபடினால் அதை நான் உங்களுக்கு திரும்ப ஒரு முறை, ஏற்கனவே நான் ரொம்ப நாட்களுக்கும் அதை எடுத்திருக்கிறேன். அங்க என்ன சொல்றாரு பாருங்க, 12ஆம் அதிகாரத்துல, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், யார் செய்ய வேண்டியது? அவர் செய்ய வேண்டியதை செய்து முடித்து விட்டார். அப்போ கிருபைக்கு கீழ்ப்படி இருக்கிறபடியினால்
பாவமில்லாத பரிசுத்தத்தோடு வாழவோம் என்று அங்க சொல்றாரு. அது எப்படின்னு அங்க சொல்றது வேணா பார்க்கலாம். அங்க இங்க என்ன சொல்ற பாருங்க, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், இது யார் செய்ய வேண்டிய வேலை? நம்மை சொல்லுகிறார். அவர் செய்த வேலையை நாம் பார்த்தோம். முன்குறித்து தெரிந்து கொண்டு குமாரனுக்குள் வைத்து கிறிஸ்துவோடு ஒப்புரவாக்கி, பாவங்களற கழுவி கிறிஸ்துவோடு ஒப்புரவாக்கி, பரிசுத்தவானாக குமாரனாக்கி, குமாரனுக்குரியதெல்லாம் உனக்கு சொந்தம், அனுபவி என்று சொல்லிவிட்டார். இது அவர் செய்தது. ஆனால் நாம் செய்ய வேண்டியதை சொல்லுகிறார். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் ஆன ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அதை சொல்லிட்டு இந்த 2 வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்தின் வேஷம் என்னங்க? பிசாசானவனே, பிசாசன் அதிபதியா இருக்கிறபடினால அவனுடைய சாயல், அவனுடைய வேஷம், அது பரிசுத்தத்துக்கு புறம்பான வேஷம். தேவனுடைய நன்மையும் பிரியமும், தேவனுடைய நன்மையும் பிரியம் உள்ள சித்தம் கிருபை நமக்கு தந்து, கிருபையிலே கிருபாதார பலியின் மூலமாக பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாத பிழை இல்லாதவர்களுமாய் நம்மை மாற்றி பிதாவோடு ஒப்புரவாக்கி நம்மை குமாரனாக்கி விட்டார். எதற்கு? இந்த பரிசுத்தத்தில் நாம் வாழ்வதற்கு, அவருடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை உலகத்திற்கு காண்பிக்க. அதுக்குதான் சொல்றாரு, நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று நீங்கள் பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இப்பொழுது ஆவியில் நடந்த காரியம் அவருடைய குமாரனாக, அன்பிலே குற்றமில்லாத பரிசுத்தவானாக, அவருக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களை உடையவனாக ஆவியிலே நான் இருக்கிறேன். இதை சரீர மண்டலத்திலே வெளிப்படுத்த வேண்டும். அதற்குத்தான் இந்த 2 காரியங்களையும் சொல்லுகிறார். இங்க ஒப்புக் கொடுங்கள் என்று சொல்லுகிறார், மனதை புதிதாக்குங்கள் என்று சொல்லுகிறார். 2 வார்த்தையில சொல்லணும்னா, நீங்க ஒப்பு கொடுக்கணும். எதற்கு? அவர் வாழ. எப்படி? விசுவாசத்தினாலதான். திரும்ப திரும்ப சொல்றேன், அவர் உங்களில் வாழ வேண்டுமானால் நீங்க விசுவாசித்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவர் வாழுகிறார். அதற்குத்தான் ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அவ்வாறு வாழ வேண்டுமானால் நம்முடைய மனம் மாற்றப்பட வேண்டும். ஏன்? எந்த ஒரு காரியத்திற்கும் நான் என் மனதிலே நுழையவில்லை என்றால் அது என்னுடைய சரீர இயற்கை வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியாது, காணாது. முதலாவது மனதின் எண்ணத்தில் நாம் உள்ளே நுழைகிறோம், பின்பு சரீர வாழ்க்கையில் நுழைகிறோம். அது பரிசுத்தமாய் இருந்தாலும் சரி, போன வாரம் சொன்ன ஆசீர்வாதமாய் இருந்தாலும் சரி, ஹீலிங் கிளாஸ்ல சொல்ற ஹீலிங் இருந்தாலும் சரி, முதலிலே மனதிலே தோன்ற வேண்டும். மனதிலே தோன்றாததை சரீர வாழ்விலே வாழ முடியாது. மனது என்று சொல்லும் பொழுது அங்க இருதயத்தின் எண்ணங்களை சொல்லுகிறது, உள்ளான மனிதனின் எண்ணங்களை. அப்போ ஒரு மனிதன் தன்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் வாழ்வான். அப்போ அவன் பரிசுத்தமாய் வாழவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய சித்தம் அதுதான், அதற்குத்தான் முன்குறித்து தெரிந்து கொண்டார். ஆனா அவன் அப்படி வாழ என்ன அர்த்தம்? அவன் மனதிலே இத முதல்ல செய்யணும். 2ஆம் வசனம் தான், ஆனா இத முதல்ல செய்யணும். அவன் மனதிலே அதை எண்ணிக்கொள்ளவில்லை. அங்க ரோமர் 6:11 சொல்றாரே, அதை தான் நான் சொல்றேன். அது மனதிலே அவனுடைய இருதயத்திலே தோன்றவில்லை.
கண் பார்க்கவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை. ஆகவே அவன் வாழ முடியவில்லை. எவ்வாறு? பிழையில்லாத பரிசுத்தம் உள்ளவனாக. இதற்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே அவர் செய்து விட்டார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. அங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க. இங்க நாம் செய்ய வேண்டியதை சொல்லும் பொழுது, நம் மனம் முதலாவதாக மாற்றப்பட வேண்டும். சொல்ல போனால் எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். அதான் சொல்றாரு, கரை திரை. இங்க ரொம்ப டெஃபினட். அங்க வெறும் பரிசுத்தமுள்ள பிழை இல்லாதன்றார். இங்க என்ன சொல்றார் பாருங்க, கரை திரை. கரையும் இல்ல, திரையும் இல்ல, ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள. நம்ம எப்படி அதான் நாங்க முடிக்கிறாரு. மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். மகிமையுள்ள அவருடைய சரீரமாக தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக கிறிஸ்து சிலுவையிலே, அதுதாங்க கிருபாதார பலி. கிருபை நம்மை செய்து, பிதா நமக்கு தந்திரன கிருபை அது. அதன் மூலமாக நம்மை தகுதிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். இது பிதா செய்தது. அதே நீங்க கொலேசியருக்கு வரும்பொழுது என்ன சொல்லுகிறார் பாருங்க. கொலேசியர் 1ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை 20ல இருந்து வாசிக்கிறேன். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, கிருபாதார பலியினாலே, பிதாவாகிய தேவனோடு உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை உண்டாக்கும் ஒப்புரவாகுதலை செய்து, பூலோகத்தில் பரலோகத்தில் உள்ள யாவும் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவுக்கு பாருங்க, கிறிஸ்துவுக்குள் வைத்து, பழைய ஏற்பாடு பக்தர்களும் அப்படிதான், அவர்கள் வைத்து ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. அவருடைய தயவுள்ள சித்தமாயிற்று. அவருக்கு பிரியமாயிற்று. அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, கொஞ்சம் யோசித்து பாருங்க. முன்பு நீங்க எப்படி இருந்தீங்க? அந்நியராக இருந்தீங்க. துர்க்கிரியைகளினாலே, தவறான கிரியைகளினாலே மனதிலே தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தீர்கள். அவர்களை என்ன பண்ணாரா? இந்த சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே குற்றம் இல்லாதவர்களாகவும் தண்டனை இல்லாதவர்களாகவும், அதாவது கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பு, அதேதான் அங்க 3ஆம் வசனத்தில் 4ஆம் வசனத்துல 1:4 எபேசியர் சொல்றாரு, தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவர் மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே பிதா நமக்கு தந்தருளின கிருபை என்று சொல்லுகிறாரே, அதை இங்க விவரித்து ஆம்பிளிஃபைட் பண்ணி நமக்கு அவர் சொல்லுகிறார். மரணத்தினாலே ஒப்புரவாக்கி நம்மை குமாரனாக்கி, குமாரனுக்குரியது எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளி, உடன் சுதந்திரவாளி ஆக்கினார். அத சொல்லிட்டு தான் சொல்றாரு, இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்குப்பா. நீங்க கேட்ட சுவிசேஷம் இது. இந்த சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் உறுதியாக ஸ்திரமாக விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். இதை இங்க சொல்லுகிறார். அங்க பாருங்க, எபேசியர்ல என்ன சொன்னாரு? கரை திரை அற்றவர்களா என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் ஆழமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு டீப் தாட்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவைகள் மேல் உங்கள் எண்ணங்களை பதிய வைக்க நான் விரும்புகிறேன். அந்த 27 படிக்கிறதுக்கு முன்னால் 5ஆம் அதிகாரம் 26 சொல்றாரு பாருங்க, உங்களையும் என்னையும், சபை, அதை தான் அவர் அங்க சொல்றாரு, சரீரத்தை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கு. அப்போ எப்படி பரிசுத்தமாக்குகிறாரா? இந்த வார்த்தைகள் இப்ப நான் படித்து காண்பித்தேனே, இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுதுதான் பரிசுத்தமாக்குகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டுமானால், அவருடைய தயவுள்ள சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டுமானால், பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானால்,
மனம் மாற்றப்பட வேண்டும். எவற்றால் மாற்றப்பட வேண்டும்? அதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எதனால நம்ம அவ்வாறு மனம் மாற்றப்படா? அவருடைய வசனத்தினாலே. அவருடைய வசனம் தான் ஒரு மாபெரும் ஆயுதம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. அது என்ன சொல்றாரு? மாபெரும் போராயுதம். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எண்ணங்களையும், தர்க்கங்களையும், அரண்களையும் நாங்க மேற்கொள்வது எங்களுடைய போராயுதம். பேராயுதம். அவர் ஸ்ட்ராங் வெப்பன் தேவனுடைய வார்த்தை. அதை தான் நீங்க சொல்லுகிறார். அங்க மனம் அதே அங்க அதுதான் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்க. அதுங்க என்ன சொல்றாரு பாருங்க. பரிசுத்தமாக்குகிறதற்கு திருவசனம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் கூட சொல்றாரு பாருங்க. நல்லது நீங்க மனதில் பயணம். 15ஆம் அதிகாரத்துல சொல்றாரு யோவான்ல. திரும்பவுமாக 17ஆம் அதிகாரத்திலே அதை திரும்பவும் அவர் சொல்லுவதை பார்க்கலாம். எப்படி நம்மை பரிசுத்தமாக ஆக்கிவிட்டவர் இப்பொழுது பரிசுத்தமாக நமக்குள் வந்து எவ்வாறு வாழ வைக்கிறார். அததான் இங்க சொல்றாரு பாருங்க. 3ஆம் வசனத்துல சொன்ன உபதேசத்தினால் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். We are holy, blameless, spotless, wrinkleless. பரிபூரண ரூபவதி பரிசுத்தத்துல. எப்படியா? அவருடைய வசனத்தினாலே, உபதேசத்தினாலே என்றார். 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலையும் அதை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். 17ல என்ன சொல்றார் பாருங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லுகிறார். இப்ப இவைகளெல்லாம் தெளிவா சொல்லிட்டாரு. இப்போ 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு? மனம் புதிதாக வேண்டும். எதனால புதிதாக வேண்டும்? இந்த நம்மை பரிசுத்தமாக்கினார் என்று சொல்லுகிற வசனத்தினாலே. இந்த பூரண அறிவை நாம் அடைய வேண்டும். இதை ரொம்ப அழகா சொல்லுவாரு கொலேசியர் நிருபத்துக்கு எழுதும் பொழுது. கொலேசியர் நிருபத்துல இதெல்லாம் முதலாம் அதிகாரத்துல சொல்லிடுறாரு. 2ஆம் அதிகாரத்துல அவருடைய பரிபூரணத்தினால் நாம் பரிபூர்ணமா இருக்கிறோம்னு சொல்லிட்டாரு. 3ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் ஜீவனுக்காக நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கீங்க, அவர்களை நீங்க வெளிப்படுங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? 7ல இருந்து பார்க்கும் பொழுது 5ல இருந்து சொல்ல ஆரம்பிச்சிடறாரு. விபச்சாரம், அசுத்தம், இந்த பாவங்கள் லிஸ்ட்லாம் சொல்லிட்டு இவையெல்லாம் முன்னால இருந்தீங்க. இந்த கொலை செய்ய சொல்ல மாதிரி தான். இப்பொழுது அதெல்லாம் உங்களை இருக்கக்கூடாது, இவைகளை விட்டு விடுங்கள் என்று சொல்லிட்டு அதை என்ன சொல்றார் பாருங்க. எப்படி அது முடியுன்றக்கு 10ஆம் வசனத்துல அந்த சாவியை சொல்லுகிறார். இதெல்லாம் எப்படி விட்டு வாழ முடியுது? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவு அடையும்படி. நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயல் என்ன சாயலுங்க? பரிசுத்தம். நம்மை என்ன சாயலுக்கு ஒப்பாவதற்கு நம்மை முன்குறித்து தெரிந்து கொண்டார். தேவகுமாரனுடைய சாயலுக்கு. அவருடைய சாயல் என்னங்க? பரிசுத்தம், நீதி. அங்க பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துக்கு வாருங்க. அங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்கள். இங்க அங்க கொள்ளுங்கள்ன்றாரு. அது எண்ணத்துல சொல்றாரு. ஏன் அதுக்கு முன்னாலே சொல்லிடுறாரு. எண்ணங்கள் மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்கிலீஷ்ல அது கரெக்டா வருது, இங்க அந்த வார்த்தை வரல. 23ஆம் வசனத்துல இங்கிலீஷ்ல பார்க்கும்போது உங்கள் உள்ளத்திலே ஆவியிலே எண்ணங்களை மாற்ற வேண்டும். உள்ளத்திலே, ஆவியிலே, மனதிலே எல்லாம் இன்னர் மேனை குறித்து சொல்லுகிறார். யூ ஷுட் பி ரினியூட் இன் த மைண்ட் ஆஃப் யுவர் ஸ்பிரிட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாரு. பி ரினியூட் இன் த ஸ்பிரிட் ஆஃப் யுவர் மைண்ட். எப்படியா? 24ஆம் வசனம் சொல்ற மாதிரி. என்ன வசனம்? உள்ளான சாயலை பாரு. எதுல? அதுதான் சொன்ன கண்ணாடி ஆகிய வசனம். அது மூலம் தான் நம்மை பரிசுத்தமாக்குறார்.
அந்த வசனத்தின் சாயல் என்ன? மெய்யான நீதி எது? உண்மையான நீதி பரிசுத்தத்தின் சாயலில் என்னுடைய புது சிருஷ்டி இருக்கிறார். அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார், மாசற்றவனாக, குற்றமற்றவனாக. அததான் இங்க என்ன சொல்றாரு? நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயல், அந்த பரிசுத்த பிழையற்ற சாயலில் ஏற்கனவே புது சிருஷ்டி இருக்கிறான். அவனதான் அந்த புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இது அவருடைய பூரண அறிவு. பிதாவாகிய தேவனுடைய அறிவு பூரண அறிவு. பிதாவாகிய தேவன் என்னை பார்ப்பது பூரண பார்வை. அந்த பார்வையில் பரிசுத்தமுள்ளவன், குற்றமே இல்லாதவன், பழுது இல்லாதவன், பிழை இல்லாதவன், கரை திரை இல்லாதவன், கண்டிக்கப்படாதவன், ஆக்கனை தீர்ப்புக்கு உட்படாதவன், ஆக்கனை தீர்ப்பே இல்லாதவன். இது என்ன? தேவனுடைய பார்வை என்னை உங்களை குறித்து கிறிஸ்துவுக்குள் நம்மை வைத்தபடியினால், கிறிஸ்துவுக்குள் வைத்து நம்மை பார்க்கிறார். அவரே நம் பரிசுத்தமானார். 1 கொரிந்தியர் 1 அப்ப பாருங்க, அந்த பரிபூரண, இது தேவனுடைய பரிபூரண அறிவு. இஸ் காட்ஸ் நாலேஜ் அபவுட் மீ. தேவன் என்னை பற்றி என்ன அறிவு, என்ன வியூ வைத்திருக்கிறார், எவ்வாறு என்னை பார்க்கிறார் என்பதை குறித்து இந்த வசனம், அந்த வசனம் தான் நம்மை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லுகிறார். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய நீதி என்னவோ, தேவனுடைய பரிசுத்தம் என்னவோ, அவ்வாறு என் புது மனுஷன் ஏற்கனவே இருக்கிறான். ஏன்? அவர் முன்குறித்து தெரிந்து கொண்டு குமாரனுக்குள் அதை நிறைவேற்றி விட்டார். அததான் சொல்றாரு, அந்த பூரண அறிவை நீங்களும் நானும் அடைய வேண்டும். என்ன பூரண அறிவு? என்னுடைய உள்ளான புது மனுஷன், புது சிருஷ்டி, அதை குறித்த பூரண அறிவு. அறிவு இல்லாதபடியினால் சங்காரமாகிறார்கள். அறிவு என்று சொல்லும் பொழுது வெளிப்பாட்டு அறிவை சொல்லுகிறார். பூரண அறிவு தேவன் அறிகிற விதமாக நான் அறிகிற அறிவு. அததான் இங்க சொல்றாரு. தேவன் ஒரு காரியத்தை குறித்து எவ்வாறு அறிகிறாரோ அவ்வாறு நான் அறிவதை இங்கு சொல்லுகிறார். தேவன் இது என்னை குறித்து, உங்களை குறித்து, நம்முடைய உள்ளான மனிதனை குறித்து அறிவது எப்படி? பரிசுத்தம் உள்ளவன், பிழை இல்லாதவன், நித்திய நீதிமான், குற்றமே இல்லாதவன், பாவமே இல்லாதவன், ஆக்கினை தீர்ப்பே இல்லாதவன், குற்ற உணர்வே இல்லாதவன். அவ்வாறு நம்மை பார்க்கிறார். அவர் பார்க்கிற விதமாக நாம் பார்க்கும் பொழுதுதான் என்ன பண்றோம்? எண்ணங்களை மாற்றுகிறோம். அதான் சொல்றார், புதிதாக்குகிறோம். இங்க என்ன சொல்றாரு? அங்க புதிதாக்குகிறோம். ரோமர் 12:2 இங்கல புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனுடைய அந்த அறிவை அடைய வேண்டும். அந்த அறிவை அடையும்படி, அப்போ அந்த வெளிப்பாடாகிய விசுவாசத்தை பெறும்படி, அந்த அறிவை அடையும்படி, அந்த வெளிப்பாட்டு அறிவாகிய விசுவாசத்தை பெறும்படி நான் செய்ய வேண்டிய காரியம், வேத வசனத்தை தியானித்து நாங்க வாயில பேசி, அதை திரும்ப திரும்ப நான் வாயில் பேசி என்ன பேச வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் நான் பரிசுத்தவான். ஏன் வேத வசனம் அப்படி சொல்லுகிறது? நீங்க 1 கொரிந்தியர் 6 பாருங்க. அங்கேயும் அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். 11 என்ன சொல்றார் பாருங்க. தேவனுடைய ஆவியினால் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அப்போ என்னுடைய புது மனுஷன் எப்படி இருக்கிறான்? பரிசுத்தமாக்கப்பட்டவனாக, நீதிமானாக்கப்பட்டவனாக இருக்கிறான். அங்க எபிரேயர் 10:14 இதெல்லாம் என்னதுக்கு? நம்ம தியானிப்பதற்காக நான் சொல்லுகிறேன். நீ கேட்டு இல்ல, அதை கேட்டு திரும்ப 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 நீங்க வாயில அறிக்கை பண்ண வேண்டும்.
அப்பந்தான் நீங்க அதை எண்ணிக்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் நீங்க ஒப்பு கொடுத்து அவ்வாறு வாழ முடியும். அததான் இங்க ரோமர் 12 சொல்றாரு, 6ஆம் அதிகாரத்திலையும் சொல்றாரு, இங்க கொலைசியர் 3 சொல்றாரு, எபேசியர் 4 சொல்றாரு. அங்க பாருங்க, எபிரேயர் 10:10 என்ன சொல்றாரு பாருங்க. ரொம்ப அழகா, தேவனுடைய சித்தம் செய்ய இதோ வருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை ஒரு தரம் ஒப்பு கொடுத்தபடினால அங்க 10ஆம் வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க. இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரு தரம் பலியிடப்பட்டபடியினாலே என்ன காரணம்? என்ன காரணம்? இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரு தரம் பலியிடப்பட்டபடியினாலே பிதாவுடைய தயவுள்ள சித்தம் அந்த கிருபையை எனக்கு தர வேண்டும். என்ன கிருபை? நான் குமாரனாக, குற்றமற்றவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக, சகல குமாரனுக்கு சொந்தமான ஆசீர்வாதத்தில் வாழ்வத, அதற்காக நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். இது எங்க நடந்தது? என் ஆவியில் நடந்தது. ஆனா 14ஆம் வசனம் வரும்போது என்ன சொல்றாரு பாருங்க. கொஞ்சம் குழம்பி போவீங்க, பரவாயில்ல. ஆனா அதை புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை இங்கே என்ன சொல்றாரு? பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி டன் டீல். ஆல்ரெடி டன் டீல். நடந்து முடிந்த காரியம். நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எங்க? இந்த புது சிருஷ்டியாகிய உள்ளான மனிதன், புது மனுஷனிலே. அதை சொல்லிட்டு தான் 14 சொல்றாரு, பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள். அப்போ நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம்னா எதை சொல்ல வராரு? சரீர வாழ்விலே பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கை, அதை சொல்ல வருகிறார். ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் பூரண பரிசுத்தமாக்கி விட்டார். பூரணப்படுத்தி இருக்கா? பூரண பரிசுத்தமாக்கி விட்டார். முதல் சொன்னதையே ரீஇட்டரேட் பண்றார். திரும்பமாக அதை வலியுறுத்தி சொல்லுகிறார். ஒரே பலியினால பூரண பரிசுத்தமாக்கி விட்டார். இப்போ நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள். எந்த வாழ்க்கையில? நிஜ வாழ்க்கையில. திரும்பவும் சொல்லுகிறேன், நிஜ வாழ்க்கையில நான் பரிசுத்தமாக வாழ வேண்டுமானால் என் ஐம்புலன் உணர்வு சொல்லும் அந்த பரிசுத்தம் உனக்கு இல்ல. அப்போ என் ஐம்புலனுக்கு இல்லாததை எனக்கு இருக்க வைக்க அது என் எண்ணத்தில் முதலில் தோன்ற வேண்டும். இதுதான் சத்தியம். அப்படிதானே? அவன் எப்படி நினைக்கிறானோ இல்ல என்கிட்ட ஒண்ணும், ஆனா இது நினைவில் வந்து விட்டால் அதை நான் வாழ முடியும். அதுதான் நீதிமொழிகள் 23:7. நினைவில் வராததை நான் வாழ முடியாது. என் எண்ணத்தில் வராததை நான் வாழ முடியாது. அதனாலதான் சொல்றாரு, இது உன் எண்ணத்துல வரணும். மெய்யான பரிசுத்தத்திலும் நீதியிலும் சந்தசிங், நீ கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்திலும் நீதியிலும் இருக்கிறாய். அது அவருடைய பூரண அறிவு. அந்த அறிவு என் அறிவாக வேண்டும், என் வெளிப்பாட்டு அறிவாக வேண்டும். அப்பதான் அந்த நிச்சயம், நான் பரிசுத்தவான். நான் எப்படி பாவத்தோடு வாழ முடியும்? எப்படி நான் பாவம் செய்ய முடியும்? ஏன்? என் விசுவாசம் பரிசுத்தவான், பரிசுத்தமாய் தான் வாழ்வேன். அதற்கு தான் சொல்றாரு, அந்த விசுவாசமாகிய படம் உள்ளாக வருவதற்கு முதலில் அது எண்ணத்தில் தோன்ற வேண்டும். எண்ணத்தில் தோன்றாததை நிஜ வாழ்வில் வாழ முடியாது. அப்படித்தானே சொல்லுது 23:7 நீதிமொழிகள்ல. அதை திருப்பி போட்டு பாருங்க. அது அவன் எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் வாழ்வான். அப்போ அவன் பரிசுத்தவான் என்று நினைக்கவில்லை என்றால் பரிசுத்தவானாய் வாழ மாட்டான். அதுதான் கிரக்ஸ் ஆஃப் தி மேட்டர். அவருடைய பூரண அறிவுக்கு நம்முடைய பூரண அறிவாக வேண்டும். அவருடைய பூரண அறிவு, நான் பரிசுத்தவான், ஸ்பாட்லெஸ், நோ ஷேடோ ஆஃப் டார்க்னஸ், கொஞ்சம் கூட இல்லை, அவ்வளவு பரிசுத்தவான். அவருடைய பிதாவுடைய எசன்ஸே பரிசுத்தங்க. அந்த சாயல் குமாரனுடைய சாயல், பிதாவின் தன்மையின் சொரூபம். அந்த சொரூபம்
நம்முடைய உள்ளான மனிதனின் சொரூபம். அததான் சொல்றாரு, அது முதலிலே மனித எண்ணத்தில் தோன்ற வேண்டும். அது இருதயத்தில் தோன்றவில்லைன்னு போடுறது ரெண்டும் ஒண்ணுதான். அப்படிதானே? கண்கள் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை. அங்க தோன்றினா இருதய எண்ணத்தில் தோன்றினால்தான் சரீர வாழ்வில் தோன்ற முடியும். அதனாலதான் இங்கே சொல்றாரு, மனம் மாற்றப்பட வேண்டும் என்று கொலோசியர் 3:10 சொல்றாரு, எபேசியர் 3:23 சொல்றாரு, ரோமர் 12:2 சொல்றாரு. ஏன்? அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் விசுவாசத்துல நம்ம ஸ்டெப் எடுக்கணுமே. அதுதான் ஒப்பு கொடுக்கிறது. கீழ்ப்படிதல் என்பது என்ன? விசுவாசத்துக்கு கீழ்ப்படிதல். அடுத்த ஸ்டெப் அதான் ஒப்பு கொடுத்தல். அதை தான் சொல்றாரு. இப்போ என் மனதின் எண்ணத்தில் தோன்றாத காரியங்களை நான் வாழவே முடியாது. என் ஐம்புலன் அறிவு சொல்லுது, நான் செய்கிற காரியங்களை பார்த்து நீ பரிசுத்தவான் இல்லைன்னு. ஆனா தேவனுடைய பரிபூரண அறிவு சொல்லுது, அவர் என்னை பார்க்கிற அவருடைய அறிவு, அவருடைய அறிவுல எந்த தவறு இருக்க முடியாது. நான் பரிபூரண பரிசுத்தம் உள்ளவன், பழுதொன்றுமே இல்லை. பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே என்றென்றென்றுமாய் பரிசுத்தமாக்கினார். அப்போ நான் பரிசுத்தமாக்கினவன் என்ற எண்ணங்கள் வருவதுதான் பரிசுத்தமாக்குதலின் ப்ராசஸ். பரிசுத்தமாக்கப்படுகிறவன் நான். எங்க? நிஜ வாழ்க்கையில. உள்ளான வாழ்க்கையில் பரிசுத்தமாக்கப்பட்டவன். நிஜ வாழ்க்கையிலே பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். அப்படி ஒவ்வொரு நாளும் அந்த சாயல், எந்த சாயல்? தேவன் என்னை பார்க்கிற பூரண அறிவின் சாயலை பார்த்து, அந்த பூரண அறிவின் சாயலை பார்த்து 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 அதை பேசி 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 அதை என் நினைவாக்கி என் உள்ளத்தின், என் இதயத்தில் அதை தோன்ற படம் உண்டாக பண்ணுவது. அதுதான் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் அவர் சொல்றாரு. ஆனா 2 கொரிந்தியர் 3:18 உற்று நோக்கி பார்த்து, உங்க சாயல் என்ன சாயல்? பரிபூரண சாயல். அவருடைய பரிபூரண அறிவு காண்பிக்கிறது, கிறிஸ்துவின் பரிபூரண சாயல் என் சாயல். அந்த பரிபூரண சாயல் பரிசுத்தத்தின் சாயல். இன்னைக்கு நம்ம டாபிக் பரிசுத்தம் தான். பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். பிதாவான குமாரனானவன் தன் பிதாவை இமிட்டேட் பண்ணு, பின்பற்று. எபேசியர் 5:1 அதை சொல்றாரு. அப்போ அந்த பரிசுத்தத்தில் வாழ்வது, அந்த பரிசுத்தமாவது நம்மை சார்ந்ததாய் இருக்கிறது. அதற்கு தேவையான என்னென்ன இருக்கோ எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். புத்தி இல்லாம பரிசுத்தம் விரும்பும் பரிசுத்த ஜோதியே என பரிசுத்தமாக்கும், அசுத்தம் எல்லாம் நீக்குன்னு பாடுறது சுத்த அபத்தம். பரிசுத்தம் தாரும் என்று கேட்பது அபத்தம். அவர் தந்து விட்டார். அது தந்து விட்டதை அனுபவிக்கத்தான் இப்ப என்ன சொல்றாரு? உன் எண்ணங்களை அவருடைய எண்ணங்களாக மாற்று. அவருடைய எண்ணம் குற்றமற்ற, பிழையில்லாத பரிசுத்தவான். அது எண்ணத்தில் தோன்றினால் எப்படி நீ நினைக்கிறாய் நான் பரிசுத்தவன், குற்றமே இல்லாதவன், அப்படிதான் நீ வாழ்வ. இதுதான் புது உடன்படிக்கையின் பாக்கியம். அதனாலதான் சொல்றாரு 2 கொரிந்தியர் 4:18 காணப்படுகிறவைகளை அல்ல. காணப்படுகிறது என்னங்க? நான் தவறுகிற பாவங்கள், நான் செய்கிற தவறுகள். இததான் ஐம்புலன் அறிவு எனக்கு காண்பிக்கிறது. ஆனா அவர் என்ன சொல்றார்? நீ அதை பார்க்காத. எதை பாரு? காணாதது. காணாதது எது? உன்னுடைய உள்ளான மனிதன். உள்ளான மனிதன் அவருடைய அறிவு, பூரண அறிவு, பரிசுத்தம் உள்ளவன், நீதிமான். அப்படிதானே? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் பிதாவினுடைய சாயல், குமாரனுடைய சாயல், தன்மையின் சொரூபம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். அந்த அறிவு, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல.
நீதிமொழிகள்ல சொல்றாரு. அப்ப பாருங்க என்ன அறிவு? அந்த தேவனுடைய அறிவு. அதை தான் நாம் என்ன சொல்றோம்? தேவனுடைய அறிவை வெளிப்பாட்டு அறிவு. இந்த வசனத்தை பார்க்கும்போது, பேசும்போது எப்ப பார்க்க முடியும்? பேசினாதான் பார்க்க முடியும். ஆகவேதான் அந்த கன்ஃபஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறேன். பேசாம பார்க்க முடியாது. பேசாம நினைக்க முடியாது. நீங்க வாயில பேசும்போது ஏற்கனவே இருக்கிற நினைவு போய் பேசுற நினைவு மேலோங்கும். அப்படிதான் நம்மை புதிதாக்குகிறோம் நினைவுகளை. அதை புதிதாக்குகிறதினாலே மறுரூபம் அடைகிறோம் என்று சொல்லுகிறார். நல்லா பாருங்க. அப்போ அவர் தெரிந்து கொண்ட நோக்கம் எல்லாம் நம்மில் நிறைவேறுவதற்கு நம்மிலே ஒன்று கூடாத விசுவாசம் சொல்றோம். அதை பெறுவதற்குத்தான் தியானம் என்று சொல்லுகிறோம். தியானம் என்பது இருதயத்திலே ஒரு வெளிப்பாடு, அந்த படத்தை நமக்கு உண்டு பண்ணுகிறது. அதாவது கற்பனை பண்ணுகிறோம். எப்படி கற்பனை பண்ண சொல்றாரு? வாயில பேசி கற்பனை பண்ண சொல்றாரு. நீங்களா நான் ரொம்ப யோகியன் அப்படி இல்ல. வேத வசனத்தை சார்ந்து அவருடைய அறிவை அவரோடு கூட ஒருமித்து வாழும்படி, தேவனோடு நடக்கும்படி, தேவனோடு வாழும்படி, அவர் என்னை குறித்து என்ன நினைக்கிறாரோ, என்னை குறித்து என்ன அறிவு வைத்திருக்கிறாரோ, அந்த அறிவில் என்னை குறித்து நான் நினைக்கிறேன். அதாவது அவர் பார்க்கிற விதமாக நான் பார்க்க வேண்டும். அதற்குத்தான் வேத வசனமும் ஆவியானவரும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதனாலதான் சொல்றாரு 2 கொரிந்தியர் 3:8 அந்த ஆவியானவராலே அந்த பரிசுத்த சாயலை, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை நாம் பெறுகிறோம் என்று சொல்லுகிறார். நாம் தரிசித்து வாழ்பவர்கள் அல்ல. திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ல வேண்டியது, எனக்கு நானே சொல்ல வேண்டியது, நான் தரிசித்து வாழ்பவன் அல்ல. நான் எதை விசுவாசித்து அவர் என்ன சொல்லுகிறார், தேவ வார்த்தை, அந்த சாயலில் நான் இருக்கிறேன். அந்த அறிவை அடையும்படி, பூரண அறிவு, பிதாவினுடைய அறிவு, நான் அவருடைய சாயல், அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் இருக்கிறேன். தன்மையின் சொரூபமாய் இருக்கிறேன். உள்ளான மனிதன். அப்போ அந்த எண்ணம் வந்தாதான், அந்த படம் வந்தாதான், அந்த வெளிப்பாட்டு அறிவு வந்தாதான், அந்த விசுவாசம் நிச்சயம் உறுதி வந்தாதான் நம்முடைய வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா அப்படி மாறுன்றார். அததான் இங்க சொல்லும் பொழுது இன்னும் தெளிவாக சொல்லுவதை ரோமர் நிருபத்துல பார்க்கலாம். நேரம் போகுது, ஆனாலும் அதை நான் வேகமா உங்களுக்கு எடுத்துடுறேன். ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னதுதான். ஜோயே ஜீவன்ல 6ஆம் வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க. அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். பாவம் மனுஷன் ஏற்கனவே அறையப்பட்டதை நாம் அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதெல்லாம் சொல்லிட்டு தான் 10ஆம் வசனம் பாருங்க. அவர் மரித்தது பாவத்திற்கு என்று ஒரே தரம் எக்காலத்துக்கும் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று ஒரே முறை எக்காலத்துக்கும் பிழைத்திருக்கிறார். அப்படியே இங்கே அதுதான் வர்றார், எண்ணங்களை மாற்ற. நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவராகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். எண்ணங்களிலே மாற்றம் வர வேண்டும். என்ன நடந்தது? நான் பாவத்தின் எல்லைக்கு மரித்து தேவனின் எல்லைக்கு, சாத்தானின் எல்லையில் இருந்து தேவன் எல்லைக்கு மாற்றப்பட்டவன். அததான் அவர் சொல்றாரு. அதை சொல்லிட்டு அப்படியே எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த எண்ணிக்கொள்ளுங்கள் சொன்ன பிறகுதான் 13ல ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அதேதான் இங்கேயும் சொல்றார். அப்போ என்ன எண்ணிக்கொள்ள வேண்டுமா? கிறிஸ்து பாவத்திற்கு ஒரு தரம் மரித்தார் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? என் கணக்கில் பாவம் இல்லை, எனக்கு குற்றம் இல்லை, குற்ற உணர்வு இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை, தண்டனை இல்லை. அந்த சாயலை நம்முடைய எண்ணமாக வேண்டும். ஒரே தரம்
என் பாவத்திற்கான பலி செலுத்தப்பட்டபடியினால் பாவம் எல்லாம் நீக்கப்பட்டது. அங்க எபேசியர் 1:7 கொலைசர் 2:1-14 சொல்வதை பார்க்கலாம். பாவம் எல்லாம் நீக்கப்பட்டது அப்படின்னு என்ன நினைக்க கூட இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு குற்ற அது என் எண்ணமாக வேண்டும். பாவத்தை மேற்கொள்ள வேண்டுமானால் எனக்கு குற்றமே இல்லை என்ற உணர்வு, எனக்கு தண்டனையே இல்லை என்ற உணர்வு என் எண்ணத்தில் முதலில் தோன்ற வேண்டும். அதுதான் பாவத்தை மேற்கொள்ளும் வல்லமையை எனக்கு தருகிறது. ரொம்ப அழகா சொன்னார் இந்த சண்டே ஜோசப் பிரின்ஸ். அதனாலதான் சில பேருக்கு நான் போட்டிருந்தேன் கேட்க சொல்லி, இங்கிலீஷ்ல கேட்கக்கூடியவர்கள். இந்த சண்டே அவர் பேசின மெசேஜ்ல ரொம்ப அழகா சொல்றாரு. நம்ம ஆளுங்க எல்லாம் போட்டு அதை குழப்பிட்டு இருந்தாங்க. நான் சொல்லும்போது யாரும் ஒத்துக்கல. அவங்க இளைய தலைமுறைகள். அவர் பாவம் மாம்ச சரீரத்தில் வாழவில்லை, பாவம் மாம்ச சாயலிலே, அந்த சரீரத்தின் சாயலிலே வந்தார்தான். இந்த லைக்னஸ் ஆஃப் தி சின்ஃபுல் ஃபிளஷ் வந்தார். அவரை பாவம் ஒரு நாளும் ஆளுகை செய்ய முடியல, செய்யல. ஏன்? பாவத்தின் ஆளுகை அவளுக்கு, அவருடைய சரீரமே பாவம் ஆளுகை செய்கிற சரீரம் அல்ல. ஆனா அன்னைக்கு எடுத்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இந்த எபிரேயர் 4:16 வச்சுதான் ஆர்கியூ பண்ணுவாங்க. எல்லா விதத்திலும் நம்மை சோதிக்கப்பட்டார் என்றால் அவருக்கும் அந்த பாவம் வல்லமை கிரியை, அவருக்கு பாவம் வல்லமை கிரியை செய்ய முடியாது. அவர் பிறப்பிலே பாவம் மாம்ச சாயலாக வந்தாரோ இல்லையா, பாவத்தின் சாயலில வரல, பாவத்துல வரல. அவர் தாய் தன் பாவத்திலே அவளை கற்பந்தரிக்கவில்லை அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு, அங்க டெம்ப்டட் வந்து டெஸ்டட் என்ற வார்த்தை எடுத்து ரொம்ப அழகா, என்ற முடிஞ்சவங்க அதை கேளுங்க, இப்ப நேரம் இல்லை, அது ரொம்ப அழகா சொல்றாரு. அப்ப இங்க பாருங்க அவர் என்ன சொல்றாரு, எப்படி நமக்கு பாவத்தின் மேல வெற்றியை தருகிறார் என்று இங்க சொல்றாரு. எப்படியா? அவர் பாவத்திற்கான பலியை செலுத்தி ஒரே முறைய காலத்துக்கு, அதுதான் எபிரேயர் 10:14 நம்ம வாசித்தோம், நம்மை பூரணப்படுத்தி விட்டார். அப்படின்னா என்னங்க? ஒரு குற்றமே இல்லாத மனசாட்சி. எபிரேயர் ஃபுல்லா அது 10 அதை சொல்லிட்டு தான் அங்க முன்னால வரிசையா படிச்சிருக்க. அதுதான் மெயின் கிரக்ஸே, புது உடன்படிக்கையின் கிரக்ஸ். குற்றமே இல்லாத மனசாட்சி 10ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது அப்படிதான் ஆரம்பிப்பாரு. அந்த பூரணப்படுத்தினபடினால இந்த மனசாட்சி நமக்கு வந்துருச்சு. என்ன? பாவமே இல்லை. அந்த மனசாட்சி தான் அப்படின்னு என்ன, அந்த மனதின் எண்ணம் தான், அது என் மனம் சொல்லுகிற சாட்சி, என் இருதயம் சொல்லுகிற சாட்சி, இருதயத்தின் உள்ளான சத்தம் எனக்கு பாவமே இல்லை. அது உண்டாவதற்குத்தான் இதை தியானித்து இருதயத்தை நிரப்ப சொல்றாரு. அது இருதயத்துல தோன்றணும். அப்ப அந்த இருதயத்திலிருந்து என்னோடு அவர் பேசுகிறார், உனக்கு குற்றமே இல்லை, பாவமே இல்லை, தண்டனையே இல்லை. அந்த வெளிப்பாட்டு அறிவுதான் பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை தருகிறது. என்ன? எனக்கு பாவமே இல்லை, ஐ எம் பரிசுத்தவான், குற்றமற்றவன், எனக்கு குற்ற உணர்வே இல்லை. அதனாலதான் அவர் சொல்றாரு, the righteousness of God or the consciousness of your holiness is more important. Yeah, and the awake unto your righteousness என்றார்ல, lest you sin. அங்க 1 கொரிந்தியர் 15:34 நீங்கள் பாவம் செய்யாதபடி நீதி கேட்க விழித்துக்கோ, அததான் சொல்றாரு. அதுவும் இதேதான், எண்ணிக்கொள்ளுங்கள். அவை உங்கள் எண்ணங்களிலே அது விழிப்பாக இருக்க வேண்டும், இருதயத்திலே அது விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ உங்க விசுவாசம் அங்க தடுமாறாது. அதே ஆக்கினை தீர்ப்பு நான் செஞ்ச ஐம்புலன் அறிவு சொல்லுது, ஏய் சந்திரசிங் தப்பு பண்ணிட்டா, தப்பு பண்ணிட்டேன், உடனே ஒரு குற்ற உணர்வு. அப்பதான் பிசாசு இன்னும் கொஞ்சம். அதுதான் அவர் என்ன சொல்றாரு அங்க 6:14, அது நியாய பிரமாணத்துக்கு கீழே வாழ்ந்தா இந்த ஆக்கினை தீர்ப்பு இருக்கும், குற்ற உணர்வு இருக்கும். ஆனா கிருபைக்குள்ள வாழும் பொழுது அது ரெண்டுமே கிடையாது. ஆகவே பாவமோ வியாதி. அப்ப பாருங்க, வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கும் பிசாசின் கிரியை ஆகிய பாவம், சாபம், வியாதி, குறைவு, தரித்திரம், இவை எதுவுமே இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கும் தேவையானது குற்றமே இல்லை என்ற உணர்வு. The consciousness of
கில்ட் ஃப்ரீ. அந்த குற்ற உணர்வு தான் பாவத்திற்கு வல்லமை தரும். அதனாலதான் சொல்றாரு யோவான் 8:11, பாவம் செய்யாதே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. அந்த குற்ற உணர்வு உள்ளவதுதான் பாவத்திற்கு வல்லமை தருகிறது. No condemnation gives power to overcome sin, sickness and lack and everything in your life. அதனாலதான் எப்பொழுதுமே இந்த ஒரு வார்த்தையை நம்ம இந்த மாதிரி I am the righteousness of God in Christ Jesus by faith. அத திரும்ப 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 சொல்ல, ஏன் அது நம்முடைய எண்ணத்தை விட்டு பிரியவே கூடாது, நம்முடைய வாய்களை விட்டு பிரியவே கூடாது, நம்முடைய கண்களை விட்டு பிரியவே கூடாது. அப்பந்தான் ஐம்புலன் அறிவினால் இல்லாததாக தோன்றுகிற காரியங்களை ஐம்புலன் அறிவினால் தோன்ற எண்ணங்களை மாற்ற வேண்டும். எப்படி? ஐம்புலன் அறிவினால் பரிசுத்தம் இல்லாததாக தோன்றுகிறது, ஐம்புலன் அறிவினால் பரிசுத்தம் உள்ளவனாக காணும்படி இல்லாததை இருக்க வைக்க அங்க மனசா உள்ளான இருதயத்தின் எண்ணங்களை, உள்ளான இருதயத்தின் படத்தை தேவன் எனக்கு என்ன செய்தார், இப்ப செய்யலங்க, இப்ப செய்யல, உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்து, இது மாற்றவே முடியாது. நான் அப்படி வாழ்ந்தாலும் வாழாவிட்டாலும் அது மாற்றவே முடியாது. ஆனா தேவன் உன்னிலும் எங்களிலும் உங்களிலும் என்னிலும் எதிர்பார்ப்பது அந்த பரிசுத்த சாயலை நம் வாழ்க்கையிலே, வியாதி இல்லாத சாயலை, ஆசீர்வாதத்தின் சாயலை நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்திற்கு காண்பித்து அவருக்கு பப்ளிசிட்டி கொடுக்க வேண்டும். அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி உண்டாக்க வேண்டும். நம்ம கொடுத்த இவனா இப்படி வாழ்றான், இவனா இப்படி ஆசீர்வாதத்துல வாழ்றான், இவனா இப்படி பரிசுத்தத்துல வாழ்றான், இவனா இப்படி வியாதி இல்லாதவனா வாழ்றான் அப்படின்னு அந்த கிருபை இருக்கு, அதற்கு மகிமை இருக்கு, அதற்கு புகழ்ச்சி உண்டாகத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஆசை, விருப்பம், ஏக்கம், எண்ணம் எல்லாம். அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் இருக்கிறேன் என்றால் அவ்வாறு நான் வாழ வேண்டும். அவ்வாறு நான் வாழலனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? பரலோகம் விடுங்க, இப்ப என்ன பிரயோஜனம்? அவருடைய நோக்கம் என்ன? அவருடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன? அவருடைய தயவுள்ள சித்தம் என்ன? மகிமை, புகழ்ச்சி உண்டாக வேண்டும் அந்த கிருபைக்கு. யார் மூலமாக உண்டாகும்? யாருக்கு தந்திருக்காரு? எனக்கும் உங்களுக்கும். என்ன தந்திருக்கிறாரு? கிருபை. கிருபை என்ன தந்தது? பரிசுத்தம் உள்ளவன், மாசற்றவன், குற்றம் இல்லாதவன், பிழை இல்லாதவன், மகிமையானவன். அந்த சாயலை வெளிப்படுத்தும் பொழுதுதான் அந்த மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாகும். அதற்குத்தானே நம்ம தெரிந்து கொண்டிருக்காரு. நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் எல்லாம் அவருடைய தயவுள்ள சித்தம், அவருடைய தயவுள்ள சித்தம். அப்போ எண்ணம் புதிதாகும் பொழுது, அதனாலதான் அங்க 13 அங்க ஒப்பு கொடுங்கன்னாரு. இங்க 13ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 6:13 அதையும் வாசிடுறேன். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக சொல்லிட்டு உடனே என்ன சொல்றாரு பாருங்க. உங்கள் அவயங்களை, அந்த 12:1 தான் சொல்றாரு, அநீதியின் ஆயுதங்களாக அல்ல. இப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவயம் என்ன ஆயுதம். என்னுடைய அவயம் கிறிஸ்துவின் அவயம். அங்க வியாதி, பாவம் இருக்க முடியாது. பாவம், வியாதி இருந்தா அது அநீதியின் ஆயுதமாக ஒப்பு கொடுக்கிற தேவனுடைய ஆயுதமாக, நீதிக்குரிய, சுகத்துக்குரிய ஆயுதமாக, சேனலாக, சரீரமாக ஒப்பு கொடுங்கள் என்று அப்ப என்ன? யூ பிலீவ் அண்ட் ஆக்ட், தென் ஹி ஸ்டார்டட் ஆக்டிங். அங்கதான் ஃபெய்த் திரும்பவும் சொல்றாரு. எண்ணிக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் எண்ணம் மாற்றப்பட்டபடினால இப்ப என்ன உங்களை தடை பண்ணாது, இந்த விசுவாசத்தில் நீங்கள் வாழ முடியும். எண்ணம் மாற்றப்படவில்லை என்றால் இந்த விசுவாசத்தில் வாழ முடியாது. இது அவர் மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிற காரியம். பரிசுத்த சாயலில் நாம் இருக்கிறோம். அப்புறம் பரிசுத்தமாக்கு ஆகிறவர்கள் நாம்.
எப்படி ஆகிறோம் என்பதை தான் நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன். தேவ வசனத்தினால் எண்ணம் மாற்றப்பட்டு அந்த விசுவாசத்தில் எண்ணத்தின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் விசுவாசத்துல கால் எடுத்து வைக்கிறது தான் ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறேன். நீங்க தான் ஒப்பு கொடுக்கிறீங்க. ஆனா அதை செய்கிறது யாரு? விருப்பத்தையும் செய்கையையும் உண்டு பண்ணுபவர் அவர். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற அவருடைய வல்லமை. இப்ப பாருங்க, அததான் பவுலடிகளார் அங்க கொலேசியர் 1:28 எந்த மனுஷனையும் பரிசுத்தவானாக தேரும்படிக்கு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உன்னுடைய பரிசுத்தம் என்று சொல்லி, அததான் நான் ஏன் எனக்கு கிரியை செய்கிற வல்லமையின்படி சொல்லி பிரயாசப்படுகிறேன். அதுதான் நாங்களும் நீங்களும் செய்யணும். ஆகவே அவ்வாறுதான் நாம் வாழ வேண்டும். அவர் என்னை பரிசுத்தமாக்கி விட்டார். கிருபையின் மகிமையின் புகழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம் இருக்கட்டும். ஆனா அவருடைய தயவுள்ள சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் காண்பிக்க வேண்டும். கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உலக தோற்றத்திற்கு முன்பே உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உம்முடைய கிருபைக்கு, அந்த கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி எங்களை உம்முடைய குமாரராக கிறிஸ்துவுக்குள் வைத்து ஒப்புரவாக்க குற்றமில்லாதவர்களும் பாவமில்லாதவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களுமாக உலக தோற்றத்திற்கு முன்பே தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாட்களில் எங்களை சிருஷ்டித்தவருடைய பரிசுத்த சாயலில் நாங்கள் இருக்கிறோம் என்ற அந்த பூரண அறிவடைய வேத வசனத்தை தியானித்து, பேசி, பார்த்து, சிந்தித்து, கேட்டு, அந்த சாயலில் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாய் மாறுகிறவர்களாய் காணப்பட நீங்க ஒவ்வொருவருக்கும் இந்த வெளிப்பாடை தர நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.